ஓகே ஓகே, நீங்கள் கேட்டு அனுப்பாமல் இருப்பேன்னா அமுச்சு வச்சிடுறேன். டெஃபினட்டா எஸ். ஓகே ஐயா, கபில வந்திருக்காங்க. அவனுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன். வர சொல்கிறான் அவனை. ஏய் ஐயா கூப்பிட்ற உள்ளவாப்பா. ஏடா இது முகமெல்லாம் காயம்பட்டிருக்கு, விஷயத்தை கச்சிதமாக முடிச்சிட்டீங்கல்ல? ஏய் எடுத்துங்கடா, எடுத்துங்க. ஏடா என்ன பாக்குறீங்க? எடுத்துங்கடா, போய் சந்தோஷமா இருங்க. ஏடா பணம் பத்தலையா? டேய் இன்னொரு 3 கட்டு கொட்டுறான். இல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்கய்யா. என்னடா? ஐயா, இவனை பார்த்தா சின்ன தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியல, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. டேய் என்னன்னு ஐயா கிட்ட சொல்லுங்கடா. ஐயா, அந்த பொண்ணை நாங்க கொலை பண்ணதான் ஐயா போனோம். ஆனா அந்த பொண்ணு தப்பிச்சுட்டா, அதானே? வெக்கமா இல்ல உங்களுக்கு? 3 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கீங்களேடா. அவ ஒத்தாளு, அதுவும் ஒரு பொண்ணு. உங்களால அவளை கொல்ல முடியாம வந்து நிக்கிறீங்களேடா. சை, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போகடா. நேரம் அவ பணமா இருக்க வேண்டியது. திடீர்னு இடையில 4 பேர் வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க ஐயா. என்னடா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, நாங்க கத்தி எடுத்து குத்த போகும்போது திடீர்னு பைக்ல 4 பேர் வந்து எங்களை மடக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. யாரா அந்த 4 பேரு? யாருன்னே தெரியலங்க ஐயா. பாத்தீங்க, யாருன்னு தெரியல. ஏன்டா ஐயாவை குழப்பறீங்க? அவங்க 4 பேரும் தலையில ஹெல்மெட் போட்டு முகத்தை மூடி இருந்ததுனால எங்களால அவங்கள பார்க்க முடியலைங்க. ஏய் 4 பேருங்கிறீங்க, யாரா அந்த 4 பேரு? 4 பேர் பணத்தை தூக்க தான் வருவாங்க. அவங்க இந்த மாதிரி பைக்ல எல்லாம் வர மாட்டாங்கடா. சாரிங்க ஐயா. ஐயா, அநேகமா அந்த 4 பேரும் அவளோட பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்களா தான் இருக்கு. ஏடா புதுசா கொண்டு போடுறேன்? ஆமாங்க ஐயா, அவ சாதாரண ஆள் இல்ல. நமக்கு தெரியாம அவளை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வலையுமே இருக்கு. என்னடா யோசிக்கிற? அதுங்க ஐயா, காயத்ரியை கொலை பண்ண போற விஷயம் உங்களுக்கு, எனக்கு, கபிலனுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த திட்டமும் நாம தான் போட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வெளியே எப்படி லீக் அவுட் ஆச்சுன்னு தான் யோசிக்கிறேன். கபிலன் போய் சமுத்தி அடி வாங்கிட்டு வந்திருக்கான். சத்தியமா அவன் விஷயத்தை வெளியே சொல்லியிருக்க மாட்டான். நான் உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன், என் உயிரே போனாலும் உங்களுக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன். அப்புறம் எப்படி விஷயம் வெளியே லீக் அவுட் ஆச்சு? என்னடா என்ன அப்படி பாக்குற? இல்லைங்க ஐயா, எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. என்னடா டவுட்டு? இல்ல, காயத்ரியை கொலை பண்றதுக்கு ஆள் அமிச்சு போட்டு காப்பாத்துறதுக்கு பின்னாடியே 4 ஆள் அமிச்சிக்கல. ஏன் ஐயா, நான் தான் எந்த தப்பு பண்ணலையே, எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? என் கண்ணு முன்னாடி யாரும் நிக்காதீங்க, எல்லாரும் போங்க. என்னங்க தூங்கிட்டீங்களா? ஆமா. ஆமாவா? தூங்கி இருந்தா நான் கேட்ட கேள்விக்கு எப்படி ஆமாம்பீங்க? உலகத்திலேயே மோசமான கேள்வி எது தெரியுமாடி? தூங்குறவனை தட்டி எழுப்பி தூங்கிட்டீங்களான்னு கேட்கறது. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலையில வீட்டை விட்டு போன பொண்ணு, மணி 11 இன்னும் வரலையே நான் கவலையோட இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கீங்களே. அடியே காயத்ரி வா சொல்ற, அவ யாரடி? என் தங்கச்சி என்ன சாதாரண ஆளா? இன்னொரு ஜான்சி ராணி ஒரு பைலட் டச் பண்ண முடியாது, பத்திரமா வீடு செருவாடி கம்முனு. சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிட வேண்டியது. அடியே விவசாய கட்டவள, அவன் இன்னைக்கு லேட்டா வரா, அடிக்கடி லேட்டா வருவா. அவ பாக்குற வேலை அப்படிடி. சும்மா இருக்க மாட்டியா? நானே மப் அடிக்காம தூக்கம் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கண்ணு அசந்து அதுக்குள்ள எழுப்பிடா முண்டா படுறிக்கமனு. ஐயோ, சரி படுமா படுமா. குழந்தை அழுவுது. நீங்க கத்தல குழந்தை எழுந்திருக்காம என்ன செய்யும்? இதுக்குதான் குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை கொண்டு போய் கிட்ட க்ளோஸ் அப்ல காட்டாத. நான் பயந்துச்சு பாத்தியா? அவ ஏன் மூஞ்ச பார்த்து பயப்படல, உங்க மூஞ்ச பார்த்து தான் பயந்துட்டா. நீங்க தானே தூங்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க. சரி ரொம்ப இருக்காத படு. வண்டி வந்துருச்சே. காயத்ரி காணும் தேனிய வந்துட்டா, போய் கதவை திறந்து போ. நீங்க போய் திறந்து விடுங்க. ஏண்டி விவசாய கட்டவல, நானும் திறக்க முடியும், நீ தான் திறக்கணும். ஏன்னா நீ தான் டிஃபன் வைக்கணும், பால் வைக்கணும். போ. ஐயா, சரியான பயந்தா கொள்ளி. காயத்ரி கேட்டா நான் எப்பயோ தூங்கிட்டேன்னு சொல்லு. இம்சை வந்துருச்சு, டார்ச்சர் தாங்காது. ஐயோ, என்னம்மா நெத்தில என்ன காயம்? என்னது? என் தங்கச்சி காயமா? ஐயோ, சரி வா. ஒண்ணும் இல்ல அண்ணே. எப்படிமா ஆச்சு? என்னங்க
ஐயா அன்பு தங்கச்சி தங்கச்சி என்ன மனத்தில் எவ்வளவு பெரிய காயம், ரத்த ஆறா ஓடுதே. வா உன்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுக்கலாம். வா கிளம்பு, உடனே கிளம்பு வா. ஒன்னும் இல்லண்ணா, ஏன் இப்படி கலாட்டா பண்ற? என்னம்மா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற தங்கச்சி, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? ஆக்சிஜன் வேணுமா? சொல்ற கண்ணு, தலை சுத்துற மறக்க மயக்க வருதா? ஐயோ ஐயோ தங்கச்சி ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுறீங்க? எல்லாரும் வந்துட போறாங்க. எப்படிமா சும்மா இருக்க முடியும்? ஏன் அண்ணன் கத்திட்டு இருக்காரு? ரொம்ப வலிக்குதாமா? எப்படி ரத்தம் கொட்டுது பாருமா. ஐயோ என் மனசு துடிக்குதே. அக்கா என்னாச்சுக்கா? ஒன்னும் இல்லடி, சின்ன காயம்தான். உனக்கு தான் அண்ணனை பத்தி தெரியும்ல, ஏதாவது ஒன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல அண்ணன் அழுததும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி ஓடி வந்தேன். பின்னாடாம சும்மா இருக்க முடியுமா? அங்க பாரு என் வயிறு எரியுது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒண்ணு இல்லம்மா, நீ போய் தூங்கு ப்ளீஸ். கோ போங்க. மூஞ்ச பாரு. நீ இப்படிதான் பேசுவ? நீ யார்? இந்த குடும்பத்தோட குல விளக்கு, இந்த குடும்பத்தையே தாங்குற தூண். பூமாதேவி எப்படி பூமியை தாங்குறாளோ அதே மாதிரி இந்த குடும்ப பாரத்தை தாங்கி தாங்கி எங்க பேரன் படத்துல வர சூர்யா மாதிரி உனக்கு கூண் விழுந்துருமோன்னு அண்ணன் எத்தனை நாள் ஃபீல் பண்றப்ப தெரியுமாமா? இந்த அண்ணன் கண்ணில் வர்றது சாதாரண கண்ணீர் இல்ல, ரத்த கண்ணீர். சொல்லுமா, என்னாச்சு? சொல்லு காயத்ரி. ஒன்னும் இல்ல, நீ வந்துட்டு இருந்தேன், 3 பேர் வந்து வழி மறைச்சாங்க. கொலை 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 முயற்சி. என் தங்கச்சியார கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. உடனே போலீஸ் கூப்பிடு. 100க்கு போன போடு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உனக்கு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்படிமா சும்மா இருக்கிறது? அப்படி நான் சும்மா இருந்தேன்னா எப்படிமா நான் ஒரு பாசமுள்ள அண்ணனா இருக்கிறது? நிறுத்துங்கண்ணே, சொல்றத முழுசா கேளுங்க. வந்துட்டு இருந்தேன்னா 3 பேர் வந்து வழி மறைச்சாங்க. இருக்கிற பணம் நகைலாம் கூடன்னு கேட்டாங்க. அதுக்குள்ள ஒரு 4 பேர் பைக்ல வந்தாங்க. அவங்க வந்த உடனே இவங்க ஓடி போயிட்டாங்க. இவங்க ஓடும்போது நான் தவறி கீழே விழுந்துட்டேன். அதுல அடிபட்டுடுச்சு. அவ்வளவுதான். அப்பவே நினைச்சேன், தூரத்துல இருட்டுல பார்த்த உடனே யாரோ ஒரு பொண்ணு தனியா போத தட்டி பறிச்சா நினைச்சுக்கிட்ட வந்திருப்பானுங்க. உன் மூஞ்ச பார்த்த உடனே அடேடே இது தியாகோட தங்கச்சி ஆச்சே, மேலெடுத்து விவகாரம் வம்பு வேணாம்னு ஓடிப்பானுங்க. கரெக்டா? பாபா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? என்னமா இப்படி கேக்குற? மண்டைய பொழுது ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்கேனர் எடுக்க வேணா, வா போலாம் வா. இது ஒரு சின்ன காயம் தானே, சரியாயிடும். சொல்லேண்டி, இன்னைக்கு சின்ன காயமா இருக்கிறது ஏன் செப்டிக் காய் பெருங்காயமா மாறக்கூடாது? நரம்பெல்லாம் அட்டாக் பண்ணி ஒரு கால் பைத்தியம் பிடிக்கலாம், இல்ல அமுனுஷியா வாதி வரலாம், இல்ல கோமால படுக்கலாம். சொல்ல மாட்டேன், வா ஹாஸ்பிட்டல் போலாம் வா. ஐயோ ஏண்ணே, கொஞ்சம் சொல்றத கேளுங்கண்ணே. இந்த நேரத்துல நான் சொல்றதா நீ கேட்கணும். ஏன்னா நீ எனக்கு பின்னால பிறந்த. இரு, உனக்கு பின்னால பிறந்தல கூப்பிடுறேன். விஜயா விஜயா, அடியே விஜயா வந்து குழந்தைங்களை பாத்துக்க சொல்லு. நான் போய் ஆட்டோ கூட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. நீ சும்மா இருந்து பேச, லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பேன். போயிட்டு வரலாமா? வா. என்ன அண்ணே நீங்களுமா? சொல்றத கேளுமா. என்ன நீ பிள்ளைங்களை பாத்துக்கமா. உங்க அக்காவை கூட்டிட்டு உங்க அண்ணன் கூட நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா இதுக்கு போய் ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் போற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி. சொன்ன அவர் கேட்க மாட்டேங்க. வாமா.
வேர் 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 அச்சமில்லை. வணக்கம். வணக்கம். அச்சமில்லை, அச்சமில்லை. இனி நம்மில் மிச்சமில்லை என்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே. அப்புறம் இன்னைக்கு என்ன வழக்கத்துக்கு மாறா எல்லாம் தாமதமா வந்திருக்கீங்க? வழக்கத்துக்கு மாறாவே இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஆமா ஜீவா, இன்னைக்கு காயத்ரியை கொலை பண்ண ஒரு முயற்சி நடந்துச்சு. என்னாச்சு? அவங்களுக்கு ஏதாவது? அவங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. சரியான நேரத்தில் நாங்கள் 4 பேர் போய் அவங்கள காப்பாற்றிட்டோம். நல்ல விஷயம். அவங்கள கொல்ல வந்தது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? கொல்ல வந்தவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறத விட காயத்ரியை காப்பாற்றி அனுப்பி வைக்கிறது எங்களோட முழு கவனம் இருந்துச்சு. அதனால அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணலை. எங்களுடைய யூகம் அந்த மருத்துவமனை முதலாளி உமாபதியோடைய ஆளுங்களாக தான் இருக்கணும். மேற்கொண்டு என்னென்ன முடிவெடுக்கணும்னு நீங்க சொன்னா அதை செய்ய நாங்கள் தயாரா இருக்கோம். இப்போதைக்கு காயத்ரியை கண்காணிக்கிற வேலையை நிறுத்த வேண்டாம், தொடர்ந்துகிட்டே இருங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி முதல்ல இருந்து என்கிட்ட விளக்கமா சொல்லுங்க. புத்திசாலித்தனமா சோழாவரம் பந்தயத்தில் கலந்துக்க வந்திருக்கேன்னு சொன்னீங்க. இல்லைனா காயத்ரிக்கு நம்ம யார் என்னன்னு ஒரு கேள்வி வந்திருக்கோம். நல்லது. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நான் தலைமைக்கு தெரிவிச்சுட்டு அதை பற்றி ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கலையலாம். காயத்ரிக்கு இன்னைக்கு நடந்த ஆபத்தை நினைக்கும் போது காயத்ரி இருக்கிற இடத்த இரவு நேரத்துலையும் கண்காணிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை நான் ஏற்றுக்கிறேன். நன்றி சகோதரா. அச்சமில்லை. இனி நம்மில் மிச்சமில்லை என்ற போதும் அச்சம் என்பதில்லையே. பாத்து 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 மண்டை குழுங்க போது பாத்து தங்கச்சி. வா வா வாரா வா. அப்படியே மெதுவா மெதுவா அப்படியே பாத்து வா. நீங்க போய் தூங்குங்கண்ணே. யாரு? நான் போய் தூங்கணும்? என்னமா சொல்ற? உனக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்க தயார். கண்ணை பார்த்து போய் தூங்கணும் சொல்ற. என்னண்ணே? ஒன்னும் இல்ல எனக்கு. நீதானோ பத்திரம் பார்த்து பிடிச்சிக்கோன்னு சொல்லி பேஷண்ட் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. 4 வார்த்தை ஆறுதலா சொன்னாலே நோய் குணமாயிடும்னு சொல்லுவாங்க. இவர் இப்படி பேசி பேசியே நல்லா இருக்கிற என்ன பேஷண்ட் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. இப்படிதாண்டி ஹாஸ்பிட்டல்ல டிஞ்சர் வச்சு டாக்டர் தொடச்சிட்டு இருக்காரு. இவர் சும்மா இல்லாம எக்ஸ்ரே எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்கன்னு. அவர் பிளாஸ்டரி தாமா போட்டிருப்பாரு. இவர் தான் பெருசா மாக்கட்டு போடுங்க, அது பண்ணுங்கன்னு பெருசா ஆக்கிட்டாரு. சும்மா நிறுத்து. நீ விட்ட ஓவரா பேசி போற. பாரு எதுக்கா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் காயத்ரிக்கு தரேன்? இந்த வீட்டிலே சம்பாதிக்கிற ஒரே நபர் காயத்ரி தான். மத்தவங்க எல்லாம் தண்ட சொல்றதான். அண்ணா உன்னையும் சேர்த்துதானே சொல்லிக்கிறேன். நான் போய் படுக்கிறேன். டாக்டர் என்னக்கா சொன்னாரு? ஒன்னும் இல்லடி, சின்ன காயந்தான். 2-3 நாள் ஆறிடுன்னு சொன்னாரு. குடிக்க ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ போய் படுத்து. நீ போமா.
காயத்ரி, பால் சாப்பிடுமா? வேண்டாம் அண்ணி. டிஃபன் தான் வேணான்னுட்ட, பாலாவது குடி. வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிடக்கூடாதுமா. ம். நீங்க போய் தூங்குங்க அண்ணி. உங்களை பார்த்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ படுற கஷ்டத்தை விடவா நான் படுறேன்? எனக்கு இது பெருசு இல்லம்மா. உட்காருங்க. என்ன அண்ணி ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காயத்ரி. 2 நாளைக்கு முன்னாடி அந்த உமாபதி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அண்ணா சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு அவர் சொன்னதுக்கும் இப்ப நான் சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றீங்க? புரியல. நீ வேலைக்கு போவேனா காயத்ரி? பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன அண்ணி, அண்ணன் தான் புரியாம பேசுறாருன்னா நீங்களுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அப்புறம் விஜயா யாரு கரை சேர்க்கறது? உங்களெல்லாம் யார் பாத்துக்கிறது? நிஜமா தான் சொல்ற காயத்ரி. காலையில நீ நேரமா போறதும் ராத்திரி நேரம் கழிச்சு வருதும் ஒவ்வொரு நாளும் எனக்கு திக்கு திக்குனுது. நான் என்ன பண்றது? என் வேலை அப்படி. நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளை இப்படி ராத்திரி லேட்டா வர வேலைக்கு அனுப்புவோமான்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே எவ்வளவு நாள் அழுதுருக்கு தெரியுமா? என்ன அண்ணி நீங்க? நான் உங்களை அப்படி வித்தியாசமால நினைச்சதே இல்லையே. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கமா. ஏன் அண்ணி அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டேன்? நான் என்ன சொல்றேன்? எல்லாம் எனக்கு தெரியும். நீ வேலைக்கு போறதை நிறுத்திட்டா உங்க அண்ணனும் ஏதாவது வேலைக்கு போவாரு. அதுக்கப்புறம் நானும் ஏதாவது வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துவேன். உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போதுங்கிறதுக்காக சொல்லம்மா. இன்னைக்கு 4 ரவுடி பசங்க உன்னை வழிமறிச்சாங்கன்னு சொன்னியே, அதை கேட்டதும் என் நெஞ்சு ஆடி போயிடுச்சு. இன்னைக்கு கத்தியை காட்டி மிரட்டி உன்கிட்ட நகை பணம் கேட்டவங்க உனக்கு ஏதாவது பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அண்ணி ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? இந்த மத்தியானம்லாம் டிவி சினிமா பார்க்கறதெல்லாம் நிறுத்துங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட. நானும் ஒரு பொண்ணுதான். கல்யாணம் ஆகிற வயசுல ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள என்னென்ன ஆசை பாசெல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மணி 2 ஆச்சு. நீங்க போய் தூங்குங்க. நான் கேட்டதுக்கு எதுவும் பதிலே சொல்லியே. ராகுல் அழுகுறான் பாருங்க. நீங்க போங்க. ஏன் அண்ணே மணி 8ஆவது, கொஞ்சம் எழுப்பக்கூடாது? நீ அசந்து தூங்கிட்டு இருந்தமா, அதான் எழுப்பக்கூடாதுன்னு விட்டுட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? என்னைக்காவது நான் ஆபீஸ் லேட்டா போயிருக்கேனா? பாருங்க எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. தங்கச்சிமா வேலைக்கு ஒன்றும் போவேனா? காயம் குணார வரைக்கும் லீவ் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடு. நீங்க சும்மா இருங்கண்ணே. வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்றது? அதான் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன்ல. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடாம வேலை பார்த்துருப்பேன். அதெல்லாம் சேர்த்து ஒரு 10 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடு. 10 நாளா? ஏன் 10 வாரம் லீவ் போடுன்னு சொல்ல வேண்டியதானே? மத்தவங்க மாதிரி என்னால வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா இருக்க முடியாது. நீ மற்றவங்க மாதிரி வேலைக்கு போகாம சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னது என்னதான் எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்திலாம் நான் கவலைப்படல தங்கச்சி. என் கவலையெல்லாம் உன்னை பத்தி தாம்மா, உன்னை பத்தி தான். எப்பயும் 6 மணிக்கெல்லாம் காலையில் எழுந்திருவேன். இன்னைக்கு 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு.
அப்படி அவங்க அண்ணன் பதறி போய் நேரா ஒரு ரூமுக்கு வந்து உன் மூக்கில தான் கை வச்சு பார்த்தேன். உனக்கு மூச்சு வந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்படியே கீழே கழுத்துல கை வச்சு பார்த்தா பால் பாத்திரம் கொதிக்கிற மாதிரி கொதிச்சிச்சு. இந்த ஜுரத்தோட நீ வேலைக்கு போகணுமா சொல்லு. அப்படிலாம் பார்க்காதடா கண்ணே. இந்த அண்ணனை சாதாரணமா நினைக்காதடா. என்ன நான் சொல்றதுல பாதி பொய் இருக்கும், பாதி என்ன பாதி முழுசாவே கூட பொய்யா இருக்கலாம். ஆனா நான் அவன் மேல வச்சிருக்க அன்போ கனிவோ பாசமோ எதுவுமே பொய்யிலடா கண்ணு. அவ்வளவு நிஜம். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன உதைக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமா காயத்ரி, இந்த ஜுரத்தோட நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். அப்புறம் ரொம்ப முடியலனா நாங்க தான் கஷ்டப்படணும். ஆமா, அப்புறம் ஆஸ்பத்திரி டாக்டர் ஃபீஸ் மாத்திரை மருந்து தண்ட செலவா ஆகும். இல்ல உனக்கு தண்ட செலவு ஆகுமேன்னு சொல்ல வந்தேன். அக்கா அனைவரும் கைகள் குலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும். வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும். அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம்